கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக தேவன் கொடுக்கிற அருமையான வார்த்தை சங்கீதம் 132:14. இந்த வார்த்தையை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவச்சனமே, இந்த வசனம் சொல்லுகிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆம் தேவச்சனமே, எதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது என்றால் 13வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆம் தேவச்சனமே, கர்த்தர் தங்குற இடத்துல என்ன நன்மைகள்னு அடுத்த 2 வசனத்தில் போட்டிருக்கு. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆம் தேவச்சனமே, தேவனுடைய தங்கும் இடத்துல இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களே தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறீங்க. உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், எல்லா அலங்கோலங்களையும் மாற்றின ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த நினைப்பில் இருக்கிறீங்க? உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் எவ்வளோ கான்சியஸாக, எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவர் என் மேலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்து இருக்கிறீங்க. ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், இயேசு கிறிஸ்துக்கு மேலே புறாவை போல் ஆவியானவர் இறங்கி வந்து அமர்ந்தாராம். அப்போ இதே போல் நம்மளுடைய லைஃப்லையும் புறா நம்ம ஷோல்டரில் இருக்குதுன்னா நம்மளால் ஓட முடியுமா? ஒரு புறாவை நம்ம தோளில் ஏற்றிட்டு நம்மளால் ஓட முடியாது. ஏன்னா ஓடினால் புறா பறந்து விடும். புறாவை நம்ம மேலே கட்டி வைக்கல, புறா நம்ம மேலே அது இயற்கையாக தங்கி இருக்கிறது. ஸோ அதனால் தேவஜனமே, இன்றைக்கி நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா நம்ம ரொம்ப கவனமாக வாழ வேண்டியது இருக்கிறது. எதை இழந்தாலும் அவர் நம்மளை விட்டு போய்விடக்கூடாது. எதனாலும் அவர் திரும்பி தந்துடுவார், ஆனால் அவரை நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்ஸ் அவர் பறந்துட்டார்னா நம்ம அவருக்கு விரோதமானதை செய்தால் அவர் நம்ம அண்டையிலிருந்து தூரமாக போய்விடுவார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஏன்னா அவர் நம்ம அருகாமையில் இருந்தால் கூட அவரால் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ நம்ம வாயின் வார்த்தையினால், நம்ம சிந்தனையினால், நம்ம எமோஷன்ஸ்னால், நம்மளுடைய உணர்வுகள், எந்த விஷயத்தினாலையும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், மியூட் பண்ணாமல், அவருடைய சத்தம் துணித்து கொண்டு இருக்கிறவாறு வைத்து கொண்டே இருந்தால் எந்த ஆபத்திலும் நம்ம கூட இருப்பார். வருவதற்கு முன்பதாகவே பேசுவார். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய சத்தத்தை கேட்கறது தான். The world most greatest blessing is to hear the voice of the God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஆசீர்வாதம். வேறு எதுலேயுமே அந்த ஆசீர்வாதம் கிடையாது. தேவஜனமே, கோடீஸ்வரனாக மாறுறதுனாலையோ அல்ல, கோடீஸ்வரனாக மாறியும் கர்த்தர் சத்தம் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தாவீதை போல எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும், முர்தகாயை போல புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், பவுலை போல கஷ்டப்பட்டு ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் உங்கள் சூழ்நிலையை ஆளுகை செய்வீங்க. இயேசுநாதர் கடலை பார்த்து அவன் இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த புயல் அடங்கினது. ஸோ தேவ ஜனமே, உங்களுக்குள்ள தேவ வார்த்தை இருக்கும் என்றால் அது சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும். நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறி எழும்ப உதவி செய்யும். ஸோ இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் தங்குற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. அநேக ஆசீர்வாதங்களை சொன்னார். ஆகாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஏழைகளுக்கு அப்பம் கொடுக்கப்படும், ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் கையில் தேவன் கொடுக்குற நன்மையினால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், விசேஷமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் மறக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் மறக்கவே கூடாதுன்னா அது உங்கள் மேலே ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் தான் தேவன் தங்கும் ஆலயம். அந்த ஆலயமாகிய உங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆலயத்தை காத்துக்கொள்ளுங்க. இதில் இருந்து வெளிப்பாடு புறப்படும், ஆசீர்வாதம் புறப்படும், இதில் இருந்து மகிமை புறப்படும், பிசாசை விரட்டுகிற அதிகாரம் புறப்படும். பரலோக ராஜ்யம் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இருதயத்துக்குள்ளே இருந்து தான் புறப்படுகிறது. அதன் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்களே தேவன் தங்கும் ஆலயம். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ள கிருபை
கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆலயத்தில் இருந்து எனக்கு வரக்கூடிய தகவல்களை, பரலோகத்தின் சத்தத்தை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கவும் அவருக்கு கீழ்ப்படியும் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு இந்த நேரத்தில் கேளுங்க. அவருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய காயங்களை அவர் கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். நல்லா காயப்பட்டிருக்கிறீங்க, வாழ்க்கையில் ஏகப்பட்ட காயங்கள். இந்த ஆண்டு உங்கள் காயங்களை கட்டி பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறுபடியும் அனலாக்குகிற ஆண்டு, எழுப வைக்கிற ஆண்டு, கழுகை போல பறக்கிற ஒரு நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் தருகிறதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டு. ஆயத்தப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் உங்கள் ஜனங்கள் போகிலும் வரத்திலும் எல்லா இடத்திலும் தேவனுடைய பிரசன்னம், தொழிலையும் ஜபத்திலையும் ஊழியங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக. தேவ ஜனங்களே, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸுக்கு விரோதமாக ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள வாலிபர்களில் யாராவது வாகனம் ஓட்டுகிறார்களா, நீங்கள் ஜெபிங்க. ஆவியானவர் காட்டுகிறார், சில விபத்துகளை கொண்டு வருகிற சத்துரு உண்டு. ஆனால் இந்த ஜெபத்தில் கர்த்தர் அதை நிர்மலமாக்குகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். வாலிபர்கள் மேலே பாதுகாப்பு, குழந்தைகள் மேலே பாதுகாப்பு, முதியோர்கள் மேலே பாதுகாப்பு, ப்ரேயர் டைம் குடும்பத்தார் மேலே பாதுகாப்பு, ப்ரேயர் டைம் ஊழியத்தின் மேலே ஒரு பாதுகாப்பு, எல்லார் மேலேயும் ஒரு பாதுகாப்பின் மகிமை இப்பொழுது இறங்கட்டும். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்கள் கூட ஆவியானவர் இருப்பார், எல்லா காரியம் மகிமையாக செயல்படுத்துவார். விசேஷமாக இன்றைக்கி 9 மணி அளவில் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவு உண்டு. கேட்டு ஆவியில் பலப்படுங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. இரவு உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.